ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து. எப்படிப்பட்ட புத்தி வேணுமா? தெளிந்த புத்தி, தெளிந்த நிலையில, குழப்பத்தோடு அல்ல, கலக்கத்தோடு அல்ல, புலம்பலோடு அல்ல, தெளிந்த புத்தியோட. அல்லேலூயா. நீங்க தெளிந்த புத்தி உள்ளார். எப்படி தேவ சமூகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும், எப்படி தேவ சமூகம் எந்த காரியத்துக்காக நான் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. அல்லேலூயா. ஜாக்கிரதையா ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில ஜெபத்தை விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. கொஞ்சம் வாழ்க்கையில எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு, எல்லா தேவையும் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா சில பேருக்கு ஜெபம் தேவைப்படாது. நான் சொல்றேன், ஜெபம் என்பது குறிப்பு சொல்லுகிறது இல்லை, தேவைகளை மட்டும் சொல்வது ஜெபம் அல்ல, தேவனோடு வாழ்வது. அல்லேலூயா. யாரோட வாழ்வது? தேவனோடு வாழ்வது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அவரோடு கூட உறவாடுவது, அவரோடு பேசுவது, உங்கள் தேவைகளை மட்டும் சொல்வதல்ல. அப்போ நீங்க ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். தேவ பிரசன்னத்திற்கு இடம் கொடுங்கள், தேவனுடைய மகிமைக்கு இடம் கொடுங்க. பாருங்களேன், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே ஜெபம் பண்ணாராம், இரவெல்லாம் ஜெபம் பண்ணாராம். எங்க? மலையில போய் இரவெல்லாம் ஜெபம் பண்ண, தனித்து இருந்து ஒரு இரவெல்லாம் ஜெபிக்கிறார். ஏன்? ஒரு முன்மாதிரியை வைத்து போகிறார். அதை வச்சுக்கிட்டு தான் சொல்றாங்க, இந்த யெகோவா விட்னஸ் அவர் ஒரு மனுஷன், ஒரு தூதன் அப்படிலாம் கிடையாது. அதை ஒரு முன்மாதிரியா வைக்கிறார். ஒரு மனிதனா வாழ்றவன் அவருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டியது அவசியம் என்கிறதை உணர்த்தும்படி செய்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு இரவெல்லாம் அவருக்கே ஜெபம் தேவைப்படுகிறது. வந்து ஜெபத்தை முடிச்சிட்டு மறுநாள் வருகிறார். அவர் வரும்போதே ஒரே அற்புதங்கள் தான், அதிசயங்கள் தான். அசுத்தாவிகள் அலறி ஓடுகிறது, வியாதிகள் சுகமடைகிறது, இல்லை நிறைய பேருடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுகிறது அங்கே பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஆண்டவர் சமூகத்தில். அதிக நேரம் ஆண்டவர் சமூகத்தில் எடுங்க, இரவு நேரங்களில் எடுங்க. லீவ் போட்டுட்டு நீங்க ஆலயத்தில் ஜெபம் பண்ணுங்க. லீவ் போடுங்க. கண்டதுக்கு லீவ் போட்டிருப்போம், தேவையே இல்லாததுக்கு லீவ் போட்டிருப்போம். லீவ் போட்டிங்களா? ஆலயத்தில் பல மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆலயத்தில் ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப ப்ராப்ளமா இருக்கா ஃபேமிலியில், நேராக ஆலயத்தில் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. சில விஷயம் ஜெயிக்கவே முடியலையா, பர்சனலாக பாவ வாழ்க்கை விட்டு ஜெயிக்க முடியாமல் இருக்கா, ஆலயத்தில் முழங்கால் படிட்டு உபவாசித்து ஜெபியுங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக செலவு பண்ணுங்க. செல்ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நாள் முழுக்க செலவு பண்ணுங்க. ஒரு நாள் முழுக்க நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் செலவு பண்ணிட்டு பாருங்கள். மறுநாள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். நிறைய காரியத்தில் கர்த்தர் வெற்றி கொடுத்துருப்பார், நிறைய விஷயத்தை கர்த்தர் மாற்றி இருப்பார், நிறைய சூழ்நிலையை மாற்றிருப்பார். நம்ம ஆட்கள் ஜெபம் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சி போயிருக்குது. காலையில் ஜெபம் பண்ணுறது அதுவே இல்லாமல் இருக்கிறாங்க. இரவு ஜெபிக்க, ஏதோ ஒரு சின்ன ஜெபிக்க மக்கள் மனதாக இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியுது. பல மணி நேரத்தை கொடுங்க. ஏன்னா ஜெபம் என்பது குறிப்பு சொல்வதல்ல, தேவனோடு வாழ்வது. அல்லேலூயா. தேவனை பாடி துதித்து உயர்த்தி ஒரு நாளெல்லாம் உட்கார்னா எப்படி? ஒரு நாள்லாம் உட்கார் திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்கணுமா? திரும்ப அதையே சொல்ல வேண்டிய, குறிப்புகளையே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தேவைகளே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாளெல்லாம் தேவனை ஆராதியுங்கள், பாடுங்கள், உயர்த்துங்கள், வேதம் வாசியுங்கள், அதை தியானம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. இம்மட்டும் நடத்துறதுக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் அக்கிரமங்களுக்கு இன்னைக்கு தேவசர் மன்னிப்பு கேட்டு உங்களை மனம் திரும்பி சீர் செய்து கொள்ளுங்க. ஒரு நாளெல்லாம் அமருங்க, முடிந்தா உபவாசித்து ஜெபியுங்கள். நிச்சயம் பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். எங்கெங்கெல்லாம் தோத்து போனீங்க, எதெல்லாம் தோல்வியா போச்சு, அந்த தோல்வியெல்லாம் சொல்லுங்க. இங்க தோத்துட்டேன், இந்த எங்கெல்லாம் உங்களால் கர்த்தர் வெற்றி கொடுத்தா அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. இப்படி ஒரு நாளெல்லாம் அமரும் போது கர்த்தர் மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுப்பார்.